ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோம். ஒரு புதன்கிழமை போல் எடுத்த வீடியோ தான். அப்படியே நம்மளுடைய ரொட்டீனை பார்த்துட்டு சில விஷயங்கள் பேசலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரியாக போகுது, கவலைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு, மைண்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பெண்களுக்கு உள்ளது தான். அதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை அப்படியே ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, நிம்மதியாக வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வோடு இருக்கிறதுங்க. நன்றி உணர்வுனா என்ன? நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு நன்றி செலுத்துறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கடுகை நம்ம அந்த அடுப்பில் போடும்போது, சமைக்கும்போது அந்த கடுகுக்கு கூட ஒரு நன்றி சொல்லலாம். ஏன்னா அது இல்லாமல் கூட எத்தனை வீடுகளில் இருக்காங்க தெரியுமா? எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள், நமக்கு கிடைச்ச இந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா, அந்த உணவுக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வோடு இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி நடக்குது. அப்போ நம்மளுடைய மனசுமே ரொம்ப ஆறுதல் அடையும். ஸோ ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லுங்கள். நம்ம போடக்கூடிய அந்த செப்பலுக்கு நன்றி சொல்லலாம், நம்ம போகக்கூடிய அந்த வாகனம், பைக்கு, காரு, அதுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நன்றி சொல்கிறது. அந்த மாதிரி சொல்ல சொல்ல நம்மளை சுற்றி உள்ள அந்த எண்ண அதிர்வலைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் நேர்மறையாகவும் மாற வாய்ப்புகள் இருக்குது. இது பெண்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உண்மைக்குமே ரொம்ப நம்மளுக்குமே ஒரு ஒரு திருப்தியான வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குமே வரும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாகிய நம்மளுடைய ஃப்ரீ டயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கணும். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆரி ஒர்க்கு, அல்லது ஏதாவது ஒன்று ஒரு கைவலி, இந்த கூடைகள் பின்னுறது அந்த மாதிரி இருக்கலாம். சில பேர் ஏதாவது இந்த கோர்ஸ் மானியெல்லாம் போய் படிப்பாங்க. சிம்பிளாக நம்ம ஏதாவது நம்ம கைத்தொழில் கற்றுக்கிட்டே இருக்கணும். அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு வருமானம் தரக்கூடியதாக நம்ம மாற்றிக்கிறணும். ஃப்ரீ டயத்தை என்றைக்குமே நம்ம வீணடிக்கவே கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்மளை சுற்றி எவ்வளோ கவலைகள் இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி நம்ம கைத்தொழிலோ அல்லது மற்ற விஷயங்களில் நம்மளை இன்வால்வ் பண்ணும்போது, இந்த மாதிரி நம்மளை தேவையில்லாத விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், மறந்துடுவோம். நம்மளே மறந்துட்டு சில விஷயங்கள் பண்ணும்போது மனசு ரொம்ப ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசும் மூளையும் அதை நம்ப தொடங்கும். அதுவே நம்மளுக்கு காலப்போக்கில் ஒரு வருமானமாக கூட மாறலாம். அடுத்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கள்லேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன், கடன் வாங்காமல் குடும்பம் நடத்த பார்க்கணும். கடன் வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது கடனை வாங்கிட்டோமா அதை அடைக்கிறதுக்காண்டியே ஓடுறாப்புல இருக்கும். அதுக்காக கடன் வாங்காமையே இருக்க முடியுமா அப்படின்னா, முடிஞ்ச அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர் கடன் வாங்கி தான் எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டிலேருந்து ஒத்திக்கு போகிறாங்கன்னா அதுக்கு கூட கடன் வாங்கி தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு நம்ம தனியாக ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிற காசை எந்த முறையில் சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பிளான் பண்ணணும். அதுக்கு நம்ம வாடகையே கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் கடனும் போது அதுக்கு நம்ம அசலையும் கட்டணும், கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டியுமே கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட்ட இருந்து நிறைய பணங்கள் மற்றவர்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, சில பெண்கள்லாம் நிறைய இந்த ஆடம்பர செலவுகளுக்காண்டி, மற்றவங்களுக்கு சில பேர்லாம் இருக்காங்க, மற்றவங்க விசேஷங்களுக்கு மொய் எழுதுறதுக்காகலாம் கடன் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணணும். கடன் வாங்காமல் குடும்பம் நடத்தினாலே மோஸ்ட்லி நம்ம நிம்மதியாகவே இருக்கலாம். ஸோ கடன் வாங்குறத முழுசாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ரிலாக்ஸாக போகணும். அந்த டே ஃபுல்லாக நம்ம டென்ஷன் ஆகாமல் மற்றவங்க மேலே எரிஞ்செறிஞ்சு விழாகாமல் இருக்கணும். எனக்கு நம்மளுக்கே கோவம் வருது. சில பேர்லாம் நம்ம லேடிஸ் நினைப்போம், எதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க மேலே, ஹஸ்பண்ட் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஸோ அதை எப்பட்றா அவாய்ட் பண்ணுறது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, காலைல வேகமாக எந்திரிக்கணும். நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டு ஹஸ்பண்ட், குழந்தைங்க ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற டயத்தில் அவசரமாக எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் சரியான நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாகவே சின்ன குழந்தைங்கலாம் பிள்ளைங்க லேட்டாக தான் சாப்பிடுவாங்க, மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம லேட்டாக எந்திரிச்சு லேட்டாக சமைச்சிட்டு அந்த கடைசி நேரத்தில் நிமிஷத்தில் பிள்ளைங்க சாப்பிடுன்னு சொல்லி கத்துறது, திட்டுறது, இதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா காலையிலேயே இந்த மாதிரி கத்துனோம்னா எல்லாருக்குமே பிரச்சனையாக தாங்க இருக்கும். அதை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிற பிள்ளைங்க, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கனா இருந்தோம், அதுவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலையிலேயே ஒரு டென்ஷன் ஆயிரும். காலையிலேயே அந்த மாதிரி கிளம்பிட்டு வெளியில் போனாங்கனாலும் நம்மளும் கத்திட்டு இருந்தால் அன்றைக்கி
டேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு மாரி ரஷ்ஷாக போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டு வந்து அலாரம் வச்சுட்டு காலைல எந்திரிச்சு நமக்கான வேலையை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு கரெக்டாக எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய நேரங்களுமே கிடைக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக எல்லா வேலையுமே முடிக்க முடியும். நமக்குன்னு நேரங்களுமே ஒதுக்கப்படும். ஸோ அந்த நேரத்தை நம்மளுக்கு பயனுள்ளதாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக் டேஸில் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து காலையிலே வேகமாக எந்திரிச்சு பழகிட்டோம்னா போக போக பார்த்திங்கன்னா அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அலாரம் வைக்கவே தேவையில்ல. இதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலைல எந்திரிச்சு வேகமாக எந்திரிச்சு பழகிக்கோங்க. அப்புறம் நிறைய லேடீஸ் இருக்காங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ, அல்லது வெளியில எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோமோனாலும், அந்த சகுனங்கள் பார்க்குறது. வெளியில யார் வரா? இந்த மாதிரி நிறைய சகுனங்கள் பார்த்துட்டு, "ஐயய்யோ! இவ வந்துட்டாளா? இவ முகத்துல பார்த்துட்டு போனாலே போற காரியம் வந்து விளங்காது." அப்படின்னு சகுனம் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடையில பூனை குறுக்க வருது. இந்த மாரி நிறைய பிரச்சனைகள். அத வந்து நம்மளே வந்து ஒரு நெகட்டிவிட்டிய வந்து உண்டு பண்ற மாரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண போற வேலையும் அடுத்தடுத்து தடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்ல. முடிஞ்ச அளவு வந்து இந்த மாரி சகுனம் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட அந்த வேலைய அன்னன்னைக்கே முடிச்சு பழகுங்க. கண்டிப்பா வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றியையுமே தரும். அவங்களும் நம்மள போல ஒரு மனுஷங்க தான். அதுவுமே வந்து நம்மள மாரி ஒரு உயிர் தான். அது பூனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இந்த மாரி சகுனம் பார்க்குறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிறணும். அப்படிலாம் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அப்படி பார்க்க பார்க்க நெகட்டிவிட்டி நம்மள சுத்தி தாங்க எப்பவுமே இருக்கும். நம்ம நினைக்கிறது தான் நம்மள சுத்தி எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்ம நிறைய லேடீஸ் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? என்னையும் சேர்த்து கூட சொல்றேன். நம்ம வந்து நல்ல விஷயங்கள வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து நாளாக்குவோம். அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான விஷயத்த ஏத்துக்கிறது உடனே வந்து ஏத்துக்குருவோம். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, என்னைய பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அத நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது. அத நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய மனசு தான் வந்து ஸ்பாயில் ஆகும். அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் காதிலே வாங்காதீங்க, கவலையுமே படாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்க நல்லதுக்காக ஏதாவது சொன்னா அத மட்டுமே ஏத்துக்கிட்டு பழகுங்க. இனி இவங்க அத சொல்ட்டாங்க, இத சொல்ட்டாங்கன்னு சொல்லிட்டு, அத நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாவே கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். யாருமே நம்மள வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு அக்மார்க் குத்தவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட்ல ஏத்தவே ஏத்தாதீங்க. நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு நம்ம பாட்டுல போய்க்கிட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கணவர், குழந்தைகளை தவிர மற்றவர்கள் பிரச்சனையில எக்காரணத்தை கொண்டும் தலையிடாதீங்க. அவங்களுடைய பிரச்சனைகள நம்மள்ட்ட வந்து சொன்னாலும், அத வந்து மைண்டுக்குள்ள ஏத்தாதீங்க. அதுதான் வந்து நமக்குமே நல்லது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.